இப்போ கடாயை வச்சுக்கோங்க. இது தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஸோ தக்காளி வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ண வேணால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணால் கூட போதும். ஏன்னா இது நம்ம பல்ஸ் மூட வச்சு இது கொஞ்சம் வதங்கினதே பல்ஸ் மூட வச்சு நாங்கள் இதை அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன பீஸ் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ பெருசு பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இதில் வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நாள் தாங்காது. ஸோ அதனால் வெங்காயம் சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து சில பேர் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. பட் எங்கள் வீட்டில் பூண்டு சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஊறுகாய் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, நீங்கள் சாதத்தை கூட நீங்கள் சுட சுட சாதத்தில் கூட பேசி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம அப்படியே நீங்கள் வந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. கடாயில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இது தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணியிலே இது வந்து வதங்கணும். ஸோ இது நல்லா ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. வதங்கி கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டி இந்த கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் சுண்டிடும் இல்லையா, அதை சுண்டும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பல்ஸ் மூடில் மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து தாளிப்பு போடுறது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல இது வதங்கட்டும். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் இது வதங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ புளி சேர்த்துக்கோங்க. புளிப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான். நம்ம எவ்வளோ, ஏன்னா தக்காளி ஆல்ரெடி நாட்டு தக்காளி. ஸோ அது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் இதை புளிப்பு இது நல்லா வதங்கட்டும். ஸோ வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மூடி வச்சிடலாம். ஸோ மூடி போட்டால் டக்குன்னு வதங்கும். ஸோ இது மூடி போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இது வேறு என்னென்ன சேர்க்கறதுங்கிறது இது வதங்கி முடிச்சதும் அடுத்தது நம்ம பார்க்கலாம். வாங்க இது இப்போ திறந்து பார்த்துடலாம். இதை பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் இந்த தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும் கொதிச்சு. ஸோ அப்போ இது நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்க்கலாம். ஆனால் இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா இது ரெட்டிஷாக நல்லா ஊறுகாய் பதத்துக்கு வந்தால் தான் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான் விஷயம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தக்காளி, அப்போ நாங்கள் எவ்வளோ தக்காளி நம்ம போட்டோம். எவ்வளோ தக்காளி போட்டோம், இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 2 கிலோ தக்காளி இது. ஓகேவா? ஸோ இது 2 கிலோ தக்காளிக்கு அளவாக புளி போட்டிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ, நீங்கள் எவ்வளோ புளிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து இன்னொரு ஹைப்ரிட் தக்காளி அப்படின்னா அதுக்கு புளிப்பு தேவைப்படும். ஸோ அதனால் புளி நிறைய போட்டுக்கலாம். இது ஆல்ரெடியும் நாட்டு தக்காளி, ஸோ புளிப்பு இருக்கும். ஸோ அதனால் புளிப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப புளிப்பாயிட்டாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் பார்த்து போடுவோங்க. இது இப்போது ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்பவும் மையாக அரைக்க வேண்டாம். ரொம்ப மையாக அரைச்சா ஒரு மாதிரியாக இருக்கும் வழுவழுன்னு. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். வாங்க இன்னும் இருக்கிறதே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். நான் 2 எண்ணெயும் மிக்ஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா சில பேருக்கு வெறும் நல்லெண்ணெய் மட்டும் செஞ்சால் பிடிக்காது, அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ அதனால் 2 எண்ணெய் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் மட்டும் போதும்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். வெறும் நல்லெண்ணெயிலே கூட செய்யலாம். ஏன்னா அதுவும் ரொம்ப நல்லெண்ணெய் செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் 2 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். இதுக்கு முன்னாடி ஊற்றுனது நல்லெண்ணெய், இப்போ ஊற்றுறது ரிஃபைண்ட் ஆயில். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். இது உளுந்து போடுறேன். அது பொரியட்டும். நீங்கள் வேணால் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அதை தான் வர மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெட் சில்லி, அது சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து அது சேர்க்க போகிறதில்ல. கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சம் நார்மல் மிளகாத்தூளும் நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் காரத்துக்காக நார்மல் மிளகாத்தூள். ஸோ காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா கொஞ்சம் கலர் வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டோட விலை கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம்.
பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இதுக்கு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் சேர்த்தா இது கெட்டு போயிடும். வெங்காயமும் சேர்க்கக்கூடாது, பச்சை மிளகாவும் சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகா சேர்த்தாலும் கெட்டு போயிடும். அதனால் வேணால் நீங்கள் காஞ்ச மிளகா வேணால் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள், நார்மல் வெறும் மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக இது ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஊறுகாய் டேஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ சில பேர் தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது என் மாமியார் செய்வாங்க. இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மாமியார் வந்து பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. பட் இந்த ரெசிபி வந்து இது செய்யறது வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அம்மா வந்து பூண்டு சேர்ப்பாங்க. ஸோ அதனால் நான் மேரேஜ்க்கு அப்புறம் நான் பூண்டு சேர்த்து அவருக்கு செஞ்சு கொடுத்தேன். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆக்சுவலாக அவர் பூண்டு நிறைய சாப்பிடுவார். பூண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பூண்டு சேர்த்துப்பாரு ஃபுட்டில். ஸோ அதனால் நான் எப்போவுமே பூண்டு அதிகமாகவே சேர்ப்பேன். இப்போ பூண்டு விலை கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே நான் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி விழுது, தக்காளி பேஸ்ட். ஸோ இதில் தூக்கி ஊற்றிடலாம். பார்க்கறதுக்கு தான் இதில் இருக்குது. இது வெந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஆகிடும். ஒரு பவுல் தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது இன்னும் கொதிக்கும் போது இது கம்மியாகும். ஸோ இப்போ கடைசி ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தா ரொம்ப அதிகமாகிடும் உப்பு. இது காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது கலருக்காக தான் இந்த மிளகாத்தூள். நார்மல் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். நார்மல் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் ஏற்கனவே சேர்த்துருக்கேன். ஸோ அவசியம் இருக்காது. இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இல்லைன்னா இது வேகும் போது கொதிக்கும். கொதிச்சு ஃபுல்லாக மேலே தெரிக்கும். ஸோ அதனால் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து இதுக்கு தேவையான இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் இது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். வாங்க அதை போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி தக்காளி வந்து கொஞ்சம் விலை கம்மியாக எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இதை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். நாளைக்கு சண்டே. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் கேட்டாலும் கேட்பார். ஸோ அதனால் இன்றைக்கி விலை கம்மியாக கிடச்சதுனால இது தக்காளி எப்போல்லாம் விலை எனக்கு கம்மியாக கிடைக்கும். அண்டு என்னோடது இன்னொரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்று இருக்குது. என்னோடய குட்டி பப்பி ஒருத்தர் இருக்கான். இப்போ கூட இந்த கிச்சனில் தான் படுத்திருக்கான். அவனோட என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்று இருக்குது, ஹாப்பி விலாக்ஸ்னு. ஜிஜி ஹாப்பி விலாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு இன்னொரு இதே ரெசிபி உங்களுக்கு ஹிந்தியில் வேணும் அப்படின்னா இது ஹிந்தி சேனலும் ஒன்று இருக்குது, சென்னை டு டெல்லி கிச்சன்ட்டு. सो इधे रेसिपी नहीं हिंदी में पाकला। अगर आप हिंदी में ये रेसिपी आपको चाहिए तो आप इसको मेरे एक और चैनल है दिल्ली टू चेन्नई टू दिल्ली किचन्स करके, उसमें आप ये रेसिपी देख सकते हो। लिंक डिस्क्रिप्शन में है। अब इनला मिक्स आयिடுச்சு। அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டிக்கோங்க, தெரிக்கும் பார்த்து கிண்டிக்கோங்க, நான் அடி பிடிச்சிரும் கிண்டா மொத்தமாக கொஞ்சம் பார்த்து கிண்டிக்கோங்க, தெரிக்கும் நல்லா வேகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। ஆக்சுவலாக இதில் நான் கொத்தமல்லிலாம் நான் போட மாட்டேன், ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டால் ரொம்ப நாள் தாங்காது, ஸோ அதனால் நான் போட மாட்டேன்। உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் போடணுன்னா போட்டுக்கலாம், ஆனால் போடாது நல்லது, போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா போட்டோன்னா அது ரொம்ப நாள் தாங்காது। நம்ம இதை பண்ணுறதே வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து எஃபெக்ட் போட்டு நம்ம இதை பண்ணுறதே ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம்। ஸோ அதனால் வந்து கொத்தமல்லி போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது। இன்னும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும், வெந்ததுமே இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான்। இதை இறக்கிடலாம்। ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு। இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடுகும் வெந்தயமும் நான் பிடிச்சி வச்சுருந்தேன், ஸோ இது கொஞ்சம் போட்டுக்கலாம்। இது ஒரு டீஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும், ஓகேவா? ஸோ போட்டுட்டு ரொம்ப அதிகமாக போடணும், கசந்துடும்। ஸோ 1.5 ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்। இதில் வந்து கொத்தமல்லி எதுவும் சேர்க்க வேண்டாம், கொத்தமல்லி சேர்த்தா ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடும், ஸோ தாங்காது।
ஸோ கொத்தமல்லி போடாமல் இருக்கிறது நல்லது. அப்படி ஃப்ளேவருக்கு வேணால் போட்டுக்கோங்க, ஏன்னா ஸ்டோர் பண்ணணும், ஸோ அதனால் போட வேண்டாம். இது அவ்வளோதான், இறக்கிடலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கூடமே ரெடியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.